இப்போ மதுரை மாநாட்டிலையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களையும், அண்ணா அவர்களையும் தான் விஜய் தூக்கி பிடிக்கிறாரு. தன்னோட கொள்கை தலைவர்களா பிடிச்சே ஆகணுங்க. ஏன்னா எந்த கட்சி புதுசா நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னா கூட அவங்க கூட பேரறிஞர் அண்ணாவையும் கண்டிப்பா தந்தை ஈவேரா பெரியாரையும் கண்டிப்பா தூக்கி பிடிச்சிதான் பேசி ஆகணும். வேற வழி கிடையாது. அதே மாதிரி புரட்சி தலைவர் ஐயாவை பேசிதான் ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியலுக்காகவே வாழ்ந்தவங்க. அரசியலால வாழ்ந்தவங்க இல்லை, அரசியலுக்காகவே வாழ்ந்தவங்க. அரசியலால் வாழ்ந்தவங்கன்னா அரசியலில் சம்பாதிச்சு தனக்காக சொத்துக்களை சேர்த்து எல்லாம் பண்ணுறவங்க தான் அரசியலால் வாழ்ந்தவங்க. அரசியலுக்காக வாழ்ந்தவங்கன்னா தன்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து வாழ்ந்தவங்க இவங்க. சரியா? அதனால இவங்களை எல்லாருமே முன்ன உதாரணமாக காட்டி தாங்க வாழ்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மாவையும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. புரட்சி தலைவர் ஐயாவுக்கு அப்புறமா புரட்சி தலைவி பொன்மன தாரகை அம்மா புரட்சி தலைவரோட அனைத்து கொள்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு தான் செயல்படுறாங்கன்றதை தான் இன்றைக்கி மக்கள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி எடப்பாடி ஐயா ஆட்சி அமைக்கிறாரு, அவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையே வச்சுருக்காங்க. ஏன்னா அதே கொள்கை கோட்பாடுகளை புரட்சி தலைவர்கிட்ட இருந்தும் புரட்சி தலைவி அம்மா கிட்டே இருந்தும் பயின்று வந்தவர் தான் எடப்பாடி ஐயா. அதனால தான் அதை அவங்க விருப்பப்படுறாங்க.